இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகம் ஏசாயா. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், எபிரேய வேதாகமத்தில் 3 பிரிவு தான். முதலாவது பிரிவு சட்டம், முதல் 5 புஸ்தகங்கள், பின்பு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அதற்கு பின்புதான் எழுதப்பட்டவைகள் என்ற 3வது பிரிவு. இதில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முந்தைய தீர்க்க தரிசனம், பிந்தைய தீர்க்க தரிசனம் என்று 2ஆக அவர்கள் பிரித்து வைத்தார்கள். ஃபார்மர் ப்ராஃபட், லேட்டர் ப்ராஃபட் என்று. அந்த முந்தைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள், அந்த புஸ்தகங்கள் அப்படியே வரும். அதை தீர்க்க தரிசன வரலாறு என்று அவர்கள் அழைத்தார்கள். பிந்திய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதலாவது ஏசாயாவில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் உண்டு. ஆனால் தானியேல் அந்த தீர்க்க தரிசன வரிசையில் அவர்கள் வைக்கவில்லை, அதை எழுதப்பட்டவைகள் வரிசையில் வைத்திருக்கிறார்கள். அது தானியேல் புஸ்தகம் படிக்கிற போது அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நம்மளுடைய வேதாகமத்தில் இதை அமைக்கும் போது, இந்த புஸ்தகங்களை வைக்கும்போது, முதலாவது சட்ட புஸ்தகங்கள், முதலாவது ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 5 புஸ்தகங்கள், அதற்கு பின்னாலே சரித்திர புஸ்தகங்கள், யோசுவாவிலே ஆரம்பித்து நெகேமியா வரைக்கும் சரித்திர புஸ்தகங்கள், அதற்கப்புறம் ஞான விஸ்டம் புக்ஸ், ஞானத்தை போதிக்கும் புஸ்தகங்கள் என்று கவிதை நடையில் உள்ள 5 புஸ்தகங்கள், சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகங்கள் வரும். இதற்கு பின்னால் வருகக்கூடியது தான் கடைசியாகத்தான், 4வதாகத்தான் நமதில் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள் ஒரு வரிசையாக வைத்திருக்கிறார்கள். அதுலேயும் கூட சிறையிருப்புக்கு போவதற்கு முந்தைய தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பு காலத்திற்கு பிந்திய தீர்க்கதரிசிகள் என்று 2ஆக பிரிப்பார்கள். அந்த சிறையிருப்புக்கு பிந்திய தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் தான் ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த 3ம் பின்னாடி வரும். இந்த சிறையிருப்புக்கு போவதற்கு முந்தி தீர்க்க தரிசனம் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் 2 பிரிவாக அவர்கள் பிரித்தார்கள். ஒன்று மேஜர் ப்ராஃபட், பெரிய தீர்க்கதரிசி, அடுத்தது மைனர் ப்ராஃபட், சிறிய தீர்க்கதரிசி என்று. மேஜர் ப்ராஃபட் முதலையும் மைனர் ப்ராஃபட் பின்னாடியும் வச்சாங்க. இந்த மேஜர் மைனர் என்பது பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி என்பது தீர்க்கதரிசியை குறித்தோ அல்லது தீர்க்க தரிசனத்தின் தரத்தை வைத்தோ அல்ல. அது அந்த தீர்க்கதரிசி சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகத்தினுடைய அளவு எவ்வளவு பெரியது. நிறைய பேஜஸ் இருக்கிறதுக்கு பெருசுன்னு முதல்ல வச்சுட்டாங்க, கொஞ்சம் பேஜஸ் உள்ளதை மைனர் அப்படின்னு பின்னாடி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதனால அவர் மேஜர் ப்ராஃபட்னோன்னா அவர் பெரியவர், இவர் மைனர்னோன்னா இவர் சின்னவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த புஸ்தகத்தினுடைய அளவை வைத்து பெரிய புஸ்தகத்துக்கு முதலையும் சின்ன புஸ்தகத்தை பின்னாடி வச்சுட்டாங்க. அதுலேயும் விசேஷமாக முதல்ல தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு புஸ்தகத்தை முதல்ல, 2வது தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு 2வது என்று அந்த கால கிரமத்தின்படி புஸ்தகங்கள் அமைக்கவில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கு ஏசாயா தியானிக்கிறோம், ஆனால் ஏசாயா காலத்திற்கு முந்தி தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் தான் ஒபதியா, யோவேல், யோனா, ஆமோஸ், ஓசியா. இவங்கெல்லாம் ஏசாயாவுக்கு முந்தைய தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். மீகா ஏசாயாவினுடைய காலத்தையே சேர்ந்தவர். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன காலத்திலேயே தான் மீகாவும் இருந்தார், தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒரு உதாரணத்திற்கு ஏசாயாவில் 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்குற 2, 3, 4 3 வசனங்களும் மீகா 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்குற 1, 2, 3 வசனங்களும் அப்படியே டிட்டோ தான். இதே தான் அங்கேயே இருக்குது, அதுதான் இங்கேயே இருக்கும். ஒரே காலத்தில் தேவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் தான். அதாவது கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கு, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதனமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயந்திருத்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது
அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இது ஏசாயாவில் உள்ள 2வது அத்தியாயத்தில் உள்ள 2, 3, 4. ஆனா மீகாவுல 4வது அத்தியாயத்துல இதே வசனங்கள் தான் 1, 2, 3 அப்படியே தான் வருது. இவர்கள் 2 பேருமே ஒரே காலத்துல தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் தான். இதுல இன்னொரு குறிப்பாக பார்த்தா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள செய்தியும் ஒரு காலக்கிரமப்படி இல்லை. அதுவும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் முதல்ல, 2வது சொன்ன தீர்க்க தரிசனம் 2வது, 3வது சொன்ன தீர்க்க தரிசனம் 3வது அப்படின்னு அந்த ஆர்டர் படி எந்த தீர்க்க தரிசன புஸ்தகமும் இல்லை. அவங்க அதை எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, டாபிக் வைஸா இந்த தலைப்பின் கீழ் வருவதெல்லாம் இது, இந்த தலைப்பின் கீழே வருவதெல்லாம் 2வது, 3வது இந்த தலைப்பின் கீழே வருவதுன்னு அந்த தலைப்பின் அடிப்படையில் அவங்க அமைச்சாங்க. அதனால முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் பின்னாடி வரும், பின்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் முன்னாடியும் வரும். அதுவும் ஒரு இதுல விசேஷமாக ஏசாயா புஸ்தகமும் அந்த டாபிக் அடிப்படையில் அமைக்கப்பட்டதான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகமும் தானியேல் புஸ்தகமும் கூட அப்படித்தான். ஸோ இந்த 3மே முதல்ல சொன்னது முதல்ல, 2வது சொன்னது 2 அப்படின்னு கிடையாது. சில முக்கியமான தீர்க்கதரிசிகளுக்குரிய தீர்க்க தரிசனங்கள் தனி புஸ்தகமாக எழுதப்படவில்லை. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் கிடையாது, இதற்கு மேலாக நிறைய தீர்க்கதரிசிகள் உண்டு. ஆனால் அவங்க சொன்னது ரெக்கார்டடாக எழுதவில்லை. ஆனால் அவங்க சொன்னதும் அவங்க செய்ததும் சாமுவேல் புஸ்தகத்தில் பார்த்தா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்ன செய்தார் என்பது அதில் வந்துடும். எலிசா தீர்க்கதரிசி இவங்க 2 பேரும் செய்த காரியங்கள் என்னங்கிறது ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆகம புஸ்தகத்தில் படித்தா அதில் அவங்க சொன்ன செய்தியும் அவர்கள் செய்த செயல்களும் அங்கே அதில் வந்துடும். அதனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் புஸ்தகமாக வரவில்லை. அந்த பிந்தைய காலத்தில் தான் ஒரு சிலது வந்தது. இப்போ நம்ம படிக்கிற இந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய ஆக்கியோன், அவருடைய ஏசாயாவுடைய முழு பெயர் எபிரேயில ஏஷயா யாஹூ. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஷாயா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேருக்கு அர்த்தம் யாவே தான் ரட்சிப்பு, யெகோவா இஸ் சால்வேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேரு. கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான் யோசுவாங்கிற பேருக்கும் இதே அர்த்தம் தான் வரும். இயேசு அப்படிங்கிற பேருக்கும் அவருடைய எபிரேய பேருக்கும் இதே தான் அர்த்தம் வரும். கிட்டத்தட்ட இது 3மே ஒரே அர்த்தம் உள்ளது தான். இவர் இந்த ஏசாயா யூதா ராஜ்யத்தினுடைய இவர் இருக்கிற போது அரசாண்ட அந்த ராஜாவுக்கு முந்தின அரசனாகிய யோவாஸ் அவருடைய பேரன் இவர். 2 ராஜாக்கள் 12வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் பார்த்தா யோவாஸ் ராஜா ஆனார் அப்படிங்கிறது வரும். அவருடைய பேரன் தான் இவர். அதனால இவர் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். இன்னொன்று, இவர் தேவ பக்தி உள்ளவராக வளர்க்கப்பட்டவர். இவர் பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா என்ன இதுல பேர் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு உயர்ந்த குலத்தை ராஜவம்சத்தை சேர்ந்தவர், தவிர நல்ல கல்விமானவர், நல்ல எஜுகேஷன்ல நல்ல டெவலப் ஆகி நன்றாக வளர்ந்தவர். அதனால இவருடைய தீர்க்க தரிசனங்களிலே அநேகமாக கவிதை வடிவிலையும் சில காரியங்கள் சிலேடையாகவும் இருக்குது. ஆனா மொழிபெயர்ப்புல நமக்கு வந்தபோது நம்ம அந்த ஒரு இனிமையும் அருமையையும் அந்த அழகையும் நம்ம இழந்துட்டோம். ஆனா செய்தி வந்துருச்சு, அந்த அழகும் அந்த இனிமையும் நமக்கு கிடைக்கல. தவிர இவர் அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவையிலே, அந்த அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூட மந்திரிகள் சபையிலே முக்கிய பொறுப்பிலே இருந்தவர். அதனால அரண்மனையில் இவர் சொல்ல தீர்க்க தரிசனங்கள் அநேகமாக ராஜாக்களுக்கு சொன்ன ஆலோசனையாகத்தான் இருக்கும். இவர் 4 ராஜாக்கள் காலத்துல அரசபையில ஊழியம் செய்தார். அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக 4 ராஜாக்கள் காலத்துல ஊழியம் செய்தார். அது ஏசாயா 1வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே ஆரம்பிக்கும். ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம்.
அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இந்த 4 ராஜாக்கள் காலத்துல இவர் ஆட்சி செய்து வந்தாரு. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இவருடைய ஊழியம். இந்த ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 66 அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசன செய்திகளும் இவருடைய 40 வருட கால ஊழியத்துல சொல்லப்பட்டு அதை எழுதி வைக்கப்பட்டது. 40 வருட ஊழியத்தை தான் அவர் சொன்ன செய்தியை தான் சுருக்கி ஏசாயாவில் 66 சாப்டர்ஸ்ல எழுதி வைத்திருக்கிறாங்க. இவரு இந்த கடைசி 4வது ராஜா எசேக்கியாவினுடைய மகனாகிய மனாசே ராஜாவான போது 4 ராஜாக்கள் காலத்துல ஆட்டம் பண்ணாரு. 5வதாக ராஜாவாக அங்க வந்தவர் மனாசே. அவர் காலத்துல இவர் ராஜாவினுடைய தவறுகளை, ஏன்னா அவர் முழுவதுமாக விக்கிரக வணக்கத்துக்குள்ள போயிட்டாரு, தேசத்தை விக்கிரகத்துக்குள்ள நிரப்பிட்டாரு, துன்மார்க்க ஒரு அரசனாக இருந்தாரு. அதனால இந்த ஏசாயா அவரை கண்டித்ததும் அவரை எச்சரித்ததும் அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன பண்ணாரு, இவரை ஒரு மரத்தோட சேர்த்து கட்டி மரம் அறுக்கிற வாளால 2ஆக அறுத்து அவரை கொலை செய்தார். இதை வேதத்துல கிடையாது, ஆனா எபிரேய சரித்திரத்துல இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல படித்தா இவர் இப்படியாத்தான் கடைசியாக மரித்து போனார். வாளால 2ஆக அறுப்புண்டு கொலை செய்யப்பட்டார். இதை எபிரேய நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ள எபிரேய புஸ்தகத்துல நிருபத்துல 12வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல சிலர் வாளால் அறுப்புண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரை குறித்து தான் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு அங்க குறிப்பா சொல்றாங்க. விசேஷமா இந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய விசேஷமான சிறப்பு அம்சம் இதனுடைய அமைப்பு. ஏசாயாவினுடைய மொத்த அதிகாரங்கள் 66, ஆனா வேதாகமத்தில் உள்ள மொத்த புஸ்தகங்களும் 66. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்கள். இந்த ஏசாயாவினுடைய 1லிருந்து 39 அதிகாரங்களில கொடுக்கப்பட்ட செய்தி பழைய ஏற்பாட்டை அப்படியே சுருக்கி கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. தேவனுடைய எச்சரிப்பு, அதை மீறினால் இன்ன தண்டனை வரும் என்று தேவன் எச்சரித்தது, அவர்கள் மீறி தவறு செய்தது, அதன் விளைவை அனுபவித்தது. இதுதான் அந்த 1வது சாப்டர்ல இருந்து 39வது சாப்டர் வரைக்கும் பழைய ஏற்பாடை அப்படியே சொல்லும். இதனுடைய 40வது அத்தியாயத்துல இருந்து 66வது அத்தியாயம் வரைக்குள்ள 27 அதிகாரங்கள், கடைசி 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய செய்தியை அப்படியே சுருக்கி அதுல கொடுக்கும். அதுலதான் எருசலேமுக்கு வர இருக்கக்கூடிய மீட்பு, அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய மீட்பர், அந்த எருசலேமுக்கும் வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்களுக்கு வரக்கூடிய வருங்கால மகிமை, இதெல்லாம் அந்த கடைசி 27 அத்தியாயத்துல தான் இருக்குது. இந்த ஏசாயாவுல 1வது அத்தியாயத்துல 2லிருந்து 4 வசனங்கள் வாசித்தா அது அப்படியே ஆதியாகமம் 1, 2, 3 அத்தியாயத்தை சுருக்கி இந்த 3 வசனத்துக்குள்ள சொன்ன மாதிரியா இருக்கும். ஏசாயா 1வது அத்தியாயம் 2, 3, 4 வசனங்கள். வானங்களை கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்கிறவர்களும் புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இதுதான் இதுல வரக்கூடிய முதல் அந்த 3 வசனங்கள். இது ஆதியாகமம் 1, 2, 3 அத்தியாயத்துல ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்ததும் ஆதாம் ஏவாள் ஆண்டவரை விட்டு தவறு செய்து பின்வாங்கி போனதையும் அப்படியே சுருக்கி 3 வசனத்துல கொடுத்தது போல இதுக்குள்ள வந்துடும். அதே போல இதனுடைய 2வது பகுதியினுடைய முதல் அத்தியாயம் 40வது அத்தியாயத்துல 40வது அதிகாரத்துல 3, 4, 5 வசனங்கள் படித்து பார்த்தா அதுல கொடுக்கப்பட்ட செய்தியும் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்தினுடைய செய்தியும் ஒன்றுதான். 40வது அத்தியாயத்துல 3, 4, 5 வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாக காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும்,
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதுதான் அந்த 2வது பகுதியில் அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம். இது நமக்கு நன்றாகவே தெரியும். மத்தேயு, மார்க், லூக்கா அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் ஆரம்பிக்கிறது யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே வந்து கர்த்தருக்கு வாந்தர வெளியில பாதையை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னதுல தான் ஆரம்பிக்குது. அது மார்க்லையும் இதுலையும் படித்து பார்த்தாலே எருசலேமிலிருந்து ஆசாரியர்கள் ஆளுங்களை அனுப்பி நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் கிறிஸ்துவாங்கிறாங்க, இல்லைங்கிறாரு. நீ தீர்க்கதரிசியாங்கிற இல்லை. அப்போ நீ யாரு அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை அவர் சொல்றாரு. ஏசாயாவில் சொல்லப்பட்ட வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டுன்னு சொன்னார்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 40வது அத்தியாயம், ஏசாயாவுடைய 40வது அத்தியாயம் 2வது பகுதியினுடைய முதல் புஸ்தகம் நம்மளோட புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இதிலே ஆரம்பிக்குது. அதே போல இந்த ஏசாயாவுடைய கடைசி 2 அத்தியாயம் 65, 66 செய்தி, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் உண்டாக்குவேன் அப்படின்னு தான் வருது. அந்த புதிய வானம் புதிய பூமி என்ன அப்படிங்கிறத பார்த்தா வெளிப்படுத்தல 21, 22 2 சாப்டர்ல நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் அங்க அப்படியே வரும். ஸோ இந்த புஸ்தகம் வந்து ஒரு மினி பைபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுருக்கி கொடுக்கப்பட்ட ஒரு வேதாகமம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அமைப்பு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. தவிர இந்த முதல் 39 அதிகாரத்துல தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பகுதி, வர இருக்கக்கூடிய ராஜா மேசியா, அவர் எங்க பிறப்பார், எப்படி வருவார், என்ன செய்வார் என்பதை குறித்தெல்லாம் தீர்க்க தரிசனங்களும் செய்திகளும் அங்கே உண்டு. கிறிஸ்மஸுக்கு நம்ம இதுல உள்ள செய்தியை தான் வாசிக்கிறோம். ஏசாயா 9வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கிறதும் ஏசாயா 9வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல வருகிறது. அதே போல 7வது அத்தியாயத்துல தான் 14வது வசனம், கர்த்தர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய அந்த ராஜா எப்படி இருப்பார், எப்படியாக ஆட்சி செய்வார், அவருடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த முதல் 39 சாப்டருக்குள்ள கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பகுதியாகிய வர இருக்கக்கூடிய ராஜா, ராஜாதி ராஜா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத வந்து இதுல வந்து விளக்கமாக கொடுக்குறாங்க. அதே போல 2வது பகுதியில 40வது அத்தியாயத்திலிருந்து 66வது பகுதிக்கு 2வது பகுதியில தேவனுக்கு பிரியமான தாசனை பற்றிய செய்தி. அதுல ராஜாவை குறித்து கிடையாது, என் தாசன் என் தாசன் அப்படின்னு தேவனுக்கு பிரியமான ஒரு தாசன், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்த ஒரு ஊழியக்காரன் தாசன் என்கிற பேர்ல அந்த தாசனை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இதுலதான் கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவர் செய்த ஊழியங்களை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏசாயா 53 வாசிக்காம யாரும் போக முடியாது. கிளீவாக அந்த ஒரு அத்தியாயத்துல அப்படியே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த 2வது பகுதியில தான் தேவனுடைய தாசனாகிய இயேசுவினுடைய இன்னொரு பக்கம் இதை வந்து அதுல கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்துல முதல் பகுதியை நம்ம ஒரு 4 பகுதியாக பிரிக்கலாம், 2வது பகுதியை 3 பிரிவாக பிரிக்கலாம். ஆக்சுவலா அதுவும் 3 இதுவும் 3 தான், நடுவில் 1 மட்டும் ஒரு இடைச்சொருகளாக வரும். இதனுடைய முதல் பகுதியில 1லேருந்து 39 அத்தியாயத்துக்குள்ள முதல் பகுதியில 1வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் யூத ராஜ்யத்தினுடைய பாவமும் அவர்கள் செய்த தவறும் அதன் விளைவாக வர இருக்கக்கூடிய தண்டனையை குறித்த எச்சரிப்பும் செய்தியும். இதுதான் அந்த முதல் 12 அத்தியாயத்துக்குள்ள வர்றது பூரா இதுதான். அதற்கு அப்புறம் 13லேருந்து 23 வரைக்கும் 10 சாப்டர் வரைக்கும் யூதேயாவை சுற்றி இருக்கக்கூடிய பிற தேசங்கள், அம்மோன், மோவாப், ஏதோம், எகிப்து, இந்த தேசங்களை குறித்து அவர்களுடைய பாவமும் அதன் விளைவாக தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய தண்டனையை குறித்தும் செய்தி அதில் வரும். அந்த தேசங்களை குறித்த தண்டனை அதில் வரும். 3வது பகுதி 24லேருந்து 35 வரைக்கும் பொதுவாக இந்த ஒரு முழு உலகத்தினுடைய எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பாவம், அதனால இந்த பூமிக்கு வர இருக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படிங்கிறது தான்
அந்த 24லேருந்து 35வது அத்தியாயம் வரைக்கும் வரும். இது 3வது பகுதி. 4வது பகுதி ஒரு கதையை போல, ஒரு நெரேட்டிவ், ஒரு நேர் உரையாடலை போல இதுல வரும். அது எசேக்கியா அப்பொழுது இருந்த அந்த கடைசி 4வது ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு வியாதிப்பட்டு அவர் மரண தருவாயில் இருந்தது. அவர் அற்புதமாக ஜெபம் பண்ணி தேவன் அவருக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தது. அந்த கூட்டி கொடுத்ததன் பிற்பாடு அவர் செய்த ஒரு தவறு, பாபிலோனிலிருந்து வந்தவர்களுக்கு தன் அரண்மனை, ராஜ மாளிகை, தேவாலயம், தன் இருக்கக்கூடிய பொன் வெள்ளி எல்லாத்தையும் சுட்டி காட்டியது. அதன் விளைவாக ஏசாயாவின் மூலமாக அவருடைய பின் சந்ததிக்கு வர இருக்கக்கூடிய தவறை குறித்த ஒரு எச்சரிப்பு. நீ அவங்க காண்பித்தது எல்லாமே ஒரு நாளைக்கு அவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், நீ அவனை வந்து கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனைக்குரிய ஒரு செய்தியும் அதுல வந்துடும். இதுதான் முதல் பகுதி. இதுக்கு வரக்கூடிய 2வது பகுதி. முதல் பகுதி வந்து ஒரு கண்டம்னேஷன், நீ செஞ்ச தப்பு, இதுக்கு நான் அடி உழப்போகுது அப்படிங்கிறது தான் செய்தி. ஆனா 2ஆம் பகுதி இதற்கு மாறாக ஒரு தேற்றுதலின் செய்தி. 40லிருந்து 66 வரைக்கும். இதுல முதல் பாகம் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர இருக்கக்கூடிய தேறுதல், அந்த மீட்பின் செய்தி இருக்கட்டும், ஆனாலும் நான் உன்னை தேற்றுவேன் அப்படிங்கக்கூடிய செய்தி தான் 40வது அத்தியாயத்திலிருந்து 48வது அத்தியாயம் வரைக்கும். அந்த இஸ்ரவேல், யூதா, எருசலேம், இந்த இதை மட்டும் வைத்து அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய தேறுதலும் மீட்பின் செய்தியும் இந்த 8 அத்தியாயங்கள்ல வரும். 2வது பகுதி அதுல இஸ்ரவேலுக்கு வர இருக்கக்கூடிய அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய மீட்பர், தேவனுடைய தாசனை குறித்த செய்தியும் அவருடைய ஊழியத்தை குறித்தும், அவர் எப்படி ஊழியம் செய்வார், என்ன செய்வார், அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் 49வது அத்தியாயத்திலிருந்து 57வது அத்தியாயம் வரைக்கும் அவருடைய ஊழியத்தை குறித்தது. முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையின் போது நடந்த ஊழியத்தில் நடந்த காரியங்களை குறித்து அதுல இருக்கும். இதனுடைய 3வது கடைசி பகுதி இஸ்ரவேல் மற்றும் உலகத்தினுடைய, இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம சொல்லணும் சபையை அப்படின்னு சொல்லலாம். இந்த சபைக்கு வரக்கூடிய ஒரு மகிமையான வருங்காலம், இன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதுல சுருக்கமாக அதுல வந்து கொடுத்துறாங்க. இந்த 3 பகுதியாக வச்சிடறாங்க. ஆனா இந்த ஏசாயா புஸ்தகத்தை நம்ம படிக்கிற போது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர் ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாருன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏசாயா காலத்திலே நடந்த சூழ்நிலை, அந்த காலத்துல நடந்த சரித்திரம், என்ன நடந்தது அந்த தேசத்துல, எதனால இவர் சொன்னாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த ராஜா ஏசாயா சொன்னதனுடைய செய்தியினுடைய சரியான அர்த்தம் நமக்கு புரியும். அதுக்கு இந்த ஏசாயா புஸ்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 15வது அத்தியாயத்துல இருந்து 20வது அத்தியாயம் வரைக்கும், 2 நாளாகம புஸ்தகத்துல 26லிருந்து 32 வரைக்கும் வாசிச்சுட்டு இதை படித்தால் இது தெளிவாக தெரியும். விசேஷமா 2 நாளாகம புஸ்தகத்துல ஒன்லி யூத ராஜாவை குறித்து மட்டும்தான் இருக்கும். அதனால அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் இருக்கும். இந்த 2ஐயும் படிச்சுட்டு ஏசாயாவை படிச்சா நமக்கு இந்த ஏசாயா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட செய்திகள், விளக்கங்கள் மிக நன்றாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஏசாயா 7வது அத்தியாயத்துல 10லிருந்து 12வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி வாசிக்கிறேன். அப்பொழுது யூதாவை அரசாண்ட ராஜா ஆகாஸ். இதுல 10வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் உண்டாக கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு விரோதமாக சத்துரு படையெடுத்து வராங்க, அதனால அவர் பயப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்காக பயப்படாத, அவன் வர முடியாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை சொன்னதை உறுதி பண்றதுக்காக நீ உன் தேவனுக்கு ஒரு அடையாளத்தை கூட கேட்டுக்கோ, அது ஆழத்தில் இருந்தாவது உன்னதத்தில் இருந்தாவது கேட்டுக்கொள் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆகாஷ் ராஜா என்ன பதில் சொல்றாருன்னா, ஆகாஷோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்கிறார். இது நம்ம ஏசாயா தீர்க்க தரிசனத்துல பார்க்கிற போது அவர் உண்மையிலே கடவுளுக்கு பயந்து கடவுள் மேல பயபக்தியோடு இருக்கிற ஒரு மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை போல தெரிஞ்சாலும்
இது உண்மையிலே தேவனை விசுவாசிக்காத ஒரு மனிதனுடைய வார்த்தை. ஏன்னா 2 ராஜாக்கள் 16வது அத்தியாயத்துல படித்து பார்த்தா இங்க அவங்க தெரியுது, அவன் அசீரியா ராஜாவை தனக்கு உதவிக்கு வரும்படியாக, உனக்கு அதுக்காக நான் என் அரண்மனையில் இருக்கிறது, தேவாலயத்தில் இருக்கிறது, பொண்ணு வெளியெல்லாம் தாரேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவானா அவன் அங்க கூப்பிட்டுட்டான். தேவன் சொன்னதை அவன் விசுவாசிக்கவில்லை. தேவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னதை விசுவாசிக்கல, இன்னொருத்தனும் துணைக்கு கூப்பிட்டு வந்துட்டான். அதனால அந்த காரியத்தை படிச்சாதான் இங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் இவனுக்கு திருப்பி பதில் சொல்லுகிறாரு ஏசாயா 7:13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்றார். அதுலதான் பின்னாடி கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம் வருது. அதெல்லாம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படிங்கிறது அது பின்னாடி அடுத்த காரியமாக வருது. இந்த ஒரு காரியம் நமக்கு படிக்கிற போது ரொம்ப பக்தி உள்ளவனை போல தெரிஞ்சாலும் உண்மையிலே அவன் ஆண்டவரை விசுவாசிக்காதவன். இந்த ஆகாஷ் ராசாவை குறித்து 2 நாளாகமத்துல படித்து பார்த்தா தான் அவன் தேவனுக்கு விரோதமாக விக்கிரக வணக்கத்துக்குள்ள போய் எவ்வளவு முரட்டாட்டான ஒரு காரியம் செய்தான். அதனால சத்துருக்களை நிமித்தம் எவ்வளவாக அவன் அடி வாங்கினான் என்பதை நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு அந்த சரித்திரம் தெரிந்தால்தான் இது கொஞ்சம் புரியும். இன்றைக்கு நம்ம செய்தியோட கூட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்கிறோம். அது ஒரு காப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ராஜா காலத்துல எந்த தீர்க்கதரிசி இருந்தாரு, அப்ப இந்த தீர்க்கதரிசி காலத்துல இருந்த ராஜாவை எந்த புஸ்தகத்துல எந்த அத்தியாயத்துல இருந்து எந்த அத்தியாயம் வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு அது இருக்கும். அதனால இந்த தீர்க்க தரிசனத்தையும் அந்த ராஜாக்கள் காலத்தையும் ஒத்து படிச்சாதான் நமக்கு அந்த தீர்க்க தரிசன செய்தியும் அந்த ராஜாக்கள் காலத்தில் நடந்த காரியங்களும் இன்னும் நன்றாக புரியும். நம்ம ஏற்கனவே எஸ்ரா நெகேமியா அந்த சரித்திர கதையை படிக்கிற போதே அக்காலத்தினுடைய தீர்க்கதரிசி ஆகாய், சகரியா, மல்கியா இது 3ஐயும் இணைத்து வைத்து படித்தோம். என்ற எஸ்ராவின் காலத்திலே தீர்க்கதரிசி சொன்னவர் தான் ஆகாயும் சகரியாவும். நெகேமியாவோட காலத்துல தீர்க்கதரிசி சொன்னவர் மல்கியா. ஸோ என்ன நடந்தது, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத வைத்து நம்ம பார்க்கிற போது தான் சரியான ஒரு செய்தியும் சரியான ஒரு நடக்கும் நமக்கு புரியும். இப்ப இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்குது? ஏசாயா புஸ்தகத்தை படிக்காம இதனுடைய பைபிள் வசனங்களை மேற்கோள் காட்டாம சபைகளிலே எந்த செய்தியுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் இணைத்து கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அநேகர் இயேசு கிறிஸ்துவும் சரி, பவுலும் சரி, யோவான் சானவனும் சரி, அநேக காரியங்களில் இந்த ஏசாயா புஸ்தகத்தில் உள்ள வசனங்களைத்தான் எடுத்து உபயோகப்படுத்தினார்கள். தங்களுடைய காரியத்தில் கேட்கிற போது இங்கே பார், அங்கே சொல்லியிருக்கு பார், அது இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்திலிருந்து பல வசனங்கள் எடுத்து மேற்கோள் காட்டி பேசினார்கள். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து முதலில் அவர் வளர்ந்த ஊர்ல போற போது அவர் தியானிக்க கொடுக்க போது அவர் எடுத்த புஸ்தகம் ஏசாயாவுடைய புஸ்தகத்துல 11வது அத்தியாயம் தான் எடுத்து அதுல இருந்து தான் வாசித்தார். ஈசாயின் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி அது வேறுகளிலிருந்து ஞானம் புலங்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியங்களிலிருந்து தான் காரியங்களை எடுத்து அவர் விளக்க சொல்லுகிறார். அதே போல ஏசாயா புஸ்தகத்திலிருந்து தான் பல காரியங்களை எடுத்து அவர் பேசுகிறார். ஏசாயா 61வது அத்தியாயம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த தாசனுடைய பகுதியில் இருந்து தான் எடுத்து அவர் பேசுகிறார். ஸோ இதை மேற்கோள் காட்டி தான் நிறையா பண்ணாங்க. அதனால ஏசாயா புஸ்தகத்தை நம்ம படிக்கிறது நமக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இன்னொரு விளக்கத்தை நமக்கு இன்னும் புரிந்து கொள்ள கொடுக்கும். ரெண்டாவது, இந்த சட்ட புஸ்தகங்கள் முதலாக கொடுக்கப்பட்ட 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், என்னாகமம், உபாகமம், லேவியராகமம், இந்த 5 புஸ்தகங்களும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்ற தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நமக்கு அதுல நம்ம கத்துக்கலாம். அதே போல பின்னாடி வரக்கூடிய அந்த சரித்திர புஸ்தகங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்த போது கிடைத்த வெற்றி, ஆசீர்வாதம், மகிமை இவைகளையும்
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரக வணக்கத்துக்கு பின் சென்ற போது கிடைத்த தோல்வி, தண்டனை, இவைகளை நம்ம அறிந்து எதை செஞ்சா எது நடக்கும், எதை செஞ்சா எது வரும்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களே நம்ம படிக்கிற போதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக பேசிய தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் தேவனுடைய சுபாவம், அவருடைய இயல்பு, நம்மை குறித்து அவர் வருங்காலத்திற்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, இவைகளை எல்லாம் நம்ம அறிய முடியும். தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே நாம் கொஞ்சம் படித்து போவது அவர் இன்னும் அதிகமாக அவருடைய நமக்கு அவரை பற்றி இருக்கக்கூடிய அறிவை இன்னும் விரிவாக்கி பெரியதாக்கி நமக்கு கொடுக்கும். எனவே தேவனையும் என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிப்பது முக்கியமான காரியம். அடுத்தபடியாக இந்த ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, வேதத்தில் எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு பெயர் ஏசாயா தேவனுக்கு வைக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர். இந்த ஒரு பெயர் இந்த புஸ்தகத்துல தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு வெளியே 1-2 இடத்துல தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அதே போல ரெமனண்ட், அதாவது மீந்திருப்பவர்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு குறிப்பும் அவர்களை குறித்த ஒரு சத்தியமும் இந்த புஸ்தகத்துல தான் விளக்கமாக கிடைக்கிறது. உதாரணத்துக்கு ஏசாயாவினுடைய 4வது அத்தியாயத்துல நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். 4வது அத்தியாயத்துல 2, 3, 4 இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்துகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளே அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். அந்த இதுலதான் அந்த எல்லாம் இந்த முதல் பகுதியில் வர்றதெல்லாம் நீங்க செய்யறது தப்பு, இதுக்காக நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற போது இதெல்லாம் தண்டிக்கப்பட்டு அழிஞ்சு போனாலும் கொஞ்சம் மிச்சம் இருப்பான். அவனை நான் திருப்பி எடுத்து அவனை திருப்பி நான் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவனை திருப்பி நான் ஆசீர்வதித்து திரும்பி அவனை உயர்த்துவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து இந்த புஸ்தகத்துல தான் அதிகமாக விளக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கடைசி காலத்தில் உள்ள நமக்கும் சபையில் உள்ள நமக்கும் இந்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு கருத்து தான். அந்த ரெமனண்ட் மிந்தி இருப்பவர்கள் அப்படிங்கிறது குறிப்பும் அவர்களுக்கு தேவன் என்ன செய்வாருங்கிறதும் இதுல விளக்குது. அடுத்தபடியாக இன்னொரு காரியம், தேவனுடைய ஒரு பகுதியை அவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் மூலமாகத்தான் நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு வருது. உடன்படிக்கையின் மூலமாக அவர் நம்முடைய தேவனாகவும் நாம் அவருடைய ஜனங்களாகவும் இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் தேவன் தன் ஜனங்கள் உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு, வெற்றி, ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆனால் அதே சமயத்துல உடன்படிக்கையை மீறி நடக்கும்போது அந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்ட தண்டனையை கொடுப்பதிலும் உண்மையாகவும் நியாயம் உள்ளவராகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் கிடையாது, தவறு செய்கிற போது அந்த உடன்படிக்கையில ஏற்கனவே சொன்ன அந்த தண்டனையை என்ன வரும் என்று சொன்னார். விசேஷமா நீ மிஞ்சிற போது உன் தேசத்திலேயே சத்துரு உன்னை மேற்கொள்வான், நீ அவன்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருப்பான்னாரு. ஆனா இன்னுமே மிஞ்சி நீ போயிட்டனா அந்த தேசத்தை விட்டே உடன்படிக்கையின் மூலமாகத்தான் அந்த ஆசீர்வாதமா அந்த தேசத்தை விட்டு தேசத்தை விட்டு உன்னை வெளியே தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னதை கரெக்டாக செய்தார் அப்படிங்கிறத இந்த புஸ்தகம் விளக்கம். நம்மளும் உடன்படிக்கையின் மூலமாக தான் தேவனோடு இருக்கிறோம். அதனால உடன்படிக்கையில நம்ம என்ன சொன்னோமோ அதை கரெக்டாக கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த புஸ்தகம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்குது. ஆனாலும் தண்டிப்பதற்கு முன்னதாக அவன் தவறை சுட்டிக்காட்டி திருந்து என்று ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கக்கூடிய தேவனாக வர இருக்கிறார் நம்மை நேசிப்பதினால. ஸோ அந்த தேவனுடைய அடுத்த ஒரு பாகத்தையும் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் மூலமாக என்பதை இந்த புஸ்தகம் முக்கியமாக நம்ம கொடுக்குது.
அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவும் விளக்கமும் வேண்டுமானால் ஏசாயாவை தியானிப்பது அவசியம். இயேசுவும் இதைத்தான் சொன்னார். யோவான் 5வது அத்தியாயம் 39வது வசனத்துல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னாரு. அவர் சொன்ன காலத்துல இருந்த வேத புஸ்தகம் பழைய ஏற்பாடு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டிலும் முக்கியமாக தீர்க்கதரிசிகள் புஸ்தகம்தான். அவர் உயிர் தெழுந்து வந்த பிறகு சீசர்களுக்கு இருந்த சந்தேகத்தை விளக்குவதற்கு அவர் தான் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளிலும் எழுதப்பட்டவைகளிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது இவைகளே அப்படின்னு சொல்லித்தான் அவர் சீசர்களுக்கு தன்னை குறித்து சரியான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் ஒரு விளக்கம் வேண்டும் என்றால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயேசுவை குறித்து கொடுக்கப்பட்டவைகளை நாம் தியானிப்பது முக்கியம். விசேஷமாக ஏசாயா 42வது அத்தியாயத்திலிருந்து 53வது அத்தியாயம் வரைக்கும் முழுக்க தேவனுடைய தாசனாகிய மேசியாவை குறித்து எழுதப்பட்டது. 42லிருந்து 53 வரைக்கும். அந்த 42லிருந்து 53 வரைக்கும் தான் முதலாம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து செய்த ஊழியமும் அந்த ஊழியத்தின் விளைவாக அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் அதுல தான் வருது. விசேஷமாக இன்னொரு பகுதி, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு புதிய உடன்படிக்கை, நமக்கு தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கையாக நடுவில் இருந்து உடன்படிக்கையாக, அதாவது எழுத்துல எழுதி இதை செய்ய இதை செய்யாத என்று கொடுக்கப்பட்டதாக அல்லாமல், இவர் கீழ்ப்படிந்து இவர் சொன்னதை கேளு, இவர் தான் உனக்கும் எனக்கும் நடுவில் உடன்படிக்கை என்பதை ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலம் அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு அதை ஏசாயா தான் நமக்கு சொல்லுகிறது. உதாரணமா ஏசாயா 42வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல பார்த்தா 6-7 இதுல தேவன் சொல்லுகிறாரு, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் அப்படிங்கிறார். இதே இதுல 49வது அத்தியாயத்துல 6-7 வசனங்களிலே அவர் இன்னும் இதே காரியங்களை சொல்லுகிறாரு. யாக்கோபின் கோத்திரத்தை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் அப்படிங்கிறார். பூமியின் கடைசி வரைக்கும் நீ இருக்கிறதாக வைப்பேன் அப்படிங்கிறார். அதுல 9வது வசனத்துல கட்டுண்டவரை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறார். நீ தான் உடன்படிக்கை, உன்னையத்தான் உடன்படிக்கையாக வைப்பேன் அப்படிங்கிறார். ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்த இந்த அக்ரிமெண்ட் சீட்டு போல இல்ல, நீ தான் அக்ரிமெண்ட் அப்படின்னு உண்மை உடன்படிக்கையாக வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல 55வது அத்தியாயத்திலையும் 3வது வசனத்துல 55 நமக்கு நல்லாவே தெரியும். தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டை வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், பணமும் விலையும் என்று திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாதிருக்க பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்கும் பிரயாசத்தை செலவழிப்பான நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்மையும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதே காரியத்தை தான் அவர் அங்க வேற மாதிரி சொல்லுகிறார். ஸோ இந்த புஸ்தகத்துல தான் அவர் தான் நம்மளுடைய உடன்படிக்கை அப்படிங்கிறத இதுல சொல்லுது. அதே போல 56வது அத்தியாயத்துல
இது வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும், பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உரியது அப்படிங்கிறத இந்த புத்தகம் தான் சொல்லுகிறது. 56வது அத்தியாயத்துல 4வது வசனத்திலிருந்து, என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உடைய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கலாம் உத்தமமான இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் 6வது வசனம், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். ஸோ இவர் தான் நமக்கு உடன்படிக்கை அப்படிங்கிறத, அதுல யூதாக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் 12 அந்த கோத்திரத்துக்கு மாத்திரம் கிடையாது, அந்நியர்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் இதற்கு அப்பாற்பட்ட அனைத்து மக்களுக்கும் உரியது அப்படிங்கிறத இந்த புத்தகம் தான் கொஞ்சம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அடுத்தபடியாக தேவனுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம இந்த புத்தகம் கொஞ்சம் விளக்கி சொல்லுது. அநேகமாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், ஆனால் ஒரு இடத்துல நின்றுவாங்க. ஏசாயா 6வது அத்தியாயத்துல நமக்கு தெரிந்தது தான். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டு இருக்க கண்டேன் அப்படிங்கிறார் ஏசாயா. தேவனுடைய மகிமையால் ஆலயம் நிறைந்தது, அவர் வஸ்திர தொங்கலானால தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவரை சூழ நின்று பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறாங்க. அவருடைய மகிமையால பூமி நிறைந்தது அப்படின்னு சொல்லுகிறார். அதை சொன்ன அந்த தேவனுடைய பரிசுத்த மகிமையை கண்டவுடனே அவர், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமா இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே அப்படின்னு கத்துறாரு ஏசாயா. தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிற போதுதான் தனக்குள்ள உள்ள பரிசுத்த குலைச்சல் அவருக்கு தெரியுது. அது தெரிய வருகிற போது சேராபீன் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினால் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அவரிடத்தில் பறந்து அதனால் அவர் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது அப்படின்னு சொன்னார். அதை சொன்ன உடனே தேவனிடத்துல ஒரு செய்தி, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் அப்படின்னு உரைக்கிறார். முதல்ல யாரை நான் அனுப்புவேங்கிறாரு, யார் நமது காரியமாக போவான் அப்படிங்கிறாரு. திரித்துவ தேவனுடைய குறித்து அங்க உங்க மறைமுகமா ஒண்ணு இருக்கு. இதை கேட்ட உடனே ஏசாயா சொல்லுகிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னாரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் எடுப்பாங்க. ஆனா என்ன செய்ய சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறது தான் அதுல கொஞ்சம் முக்கியம். அது கேட்கிற போது நமக்கே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். நான் முதல்ல படிக்கிற போது எனக்கு ரொம்ப புரியவே இல்லை தான். அப்போது அவர் சொல்கிறாரு, அப்போது அவரு, நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீ காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு அப்படிங்கிறாரு. இது உதாரணத்துக்கு என்னன்னா, நான் சொன்ன தீர்க்கதரிசனம் சொல்லு, ஆனா அவன் புரியாது, அவன் உணர மாட்டான், அவனுக்கு புரிய மாட்டான். அதனால நான் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நான் என்ன சொன்னேன்னு சொன்னி அது நடக்காது அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போது ஏசாயா திருப்பிக்கிற, ஆண்டவரே எது வரைக்கும் என்று கேட்கிறார். எவ்வளவு நாளைக்கு தான் நான் இப்படி செய்ய அப்படின்னு கேட்கிறார். அப்போ சொல்றாரு, பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தரும் மனுஷனை தூரமாக விலக்குவதால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கு இருக்கும், அது திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பதன் போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். மறைமுகமாக நான் சொன்ன வார்த்தையை நீ போய் சொல்லு, ஆனா ஒருத்தனும் கேட்க மாட்டான், அடி வாங்கித்தான் அவன் எல்லாம் நாசமாகும் போ அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை சொல்றேன், போய் சொல்லு, ஆனா வேணும் செய்ய மாட்டான்ப்பா, கேட்க மாட்டான்னா நம்ம எத்தனை பேர் தைரியமா முன்னாடி எழுந்திரிச்சு போய் சொல்லுவோம்? முடியாத ஒரு காரியம்தான்.
ஆனா ஏசாயா சொன்னார், அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் சொன்னார், அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார். அதுதான் அவரது கீழ்ப்படிதல் அங்க முக்கியம். இதுல தேவனுடைய ஒரு அடுத்த பக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இதே வசனத்தை இயேசு கிறிஸ்துவும் எடுத்து சொன்னாரு. மத்தேயுல படிக்கிற போது அவர் விதைக்கிறவன் ஊமையை சொன்ன போது சீசர்கள் கேட்கிறாரு, ஏன் ஊமையா பேசுறீங்க, புரியுற மாதிரி பேசுங்களேன் அப்படின்னு சொன்னபோது மத்தேயு 13வது அத்தியாயத்துல இதுக்குரிய விளக்கத்தை அங்க இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாரு. மத்தேயு 13ல 9வது வசனத்துல இருந்து நம்ம படித்து பார்க்கலாம். மத்தேயு 13ல அவர் இந்த விதைக்கிறவன் ஊமையை சொல்லுகிற போது சீசர்கள் கேட்கறாங்க, என்ன நீங்க இப்படி அவர் விதைக்கிறவன் ஊமையை சொல்லிட்டு கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுன்னு முடிக்கிறாரு. அப்போது சீசர்கள் அவர்களிடத்து ஏன் அவர்களோட ஊமையாக பேசுகிறேன்னு கேட்கறாங்க. அப்ப இயேசு அதுக்கு பதில் சொல்லுகிறாரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமா அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களும் உணர்ந்து கொள்ளவனாய் இருக்கிறபடியால் நான் ஊமையாக அவர்களிடத்தில் பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களில் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாக கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இன்றைக்கு சபைகளிலே பாட்டு பாடுறப்ப எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஆனா வசனம் போதிக்கிற போது அனைவரும் தூங்கிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவருடைய அந்த முழுமையான ஆசீர்வாதம் கிடையாதுங்கிறாரு. என் வசனத்துக்கு நீ பயந்து என் வசனத்துக்காக என் வார்த்தைக்காக நீ முழுமையா நிக்கலைன்னா, அதுக்குரிய மரியாதையும் கனமும் கொடுக்கலன்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. சில உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காது கேட்கிறதுனாலும் அவை பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறீர்கள் காணவும் நீங்கள் கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆனால் சங்கீதம் 1:1 சொல்லுது, வேத வசனத்தை ராப்பகலாக தியானிக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதற்கென்று ஒரு டைம் கொடுத்து ஒரு எஃபோர்ட் எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் தேடி பார்க்கலன்னா உள்ள காரியங்கள், ஆழமான காரியங்கள் வெளிப்படாது. அவர் நான் 33 வருஷம் பூமியில கஷ்டப்பட்டு பரலோகத்தில் உட்கார்ந்துருந்து துதிகள் மத்தியில் இருந்தவன், நாங்கள் பசியிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செஞ்சு கூலி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து இருந்துட்டு ஊராக நடந்து போய் அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லி உன் பாவத்துக்குரிய தண்டனையில என் மேலே எடுத்துக்கிட்டு நான் கொடுமையான வழியில் போய் உயிரை விட்டு உனக்கு அந்த மீட்பை கொடுத்தேன். நீ என்னமோ டேக் இட் ஈஸி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்கள்ல, கடையோரம் இருக்கிற தேங்காய் எடுத்து வழியோரம் இருக்கிற பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு போனது போல ஏதோ இதை எடுத்து அப்படி போட்டோம் அப்படி சொல்லிட்டு போனேன்னா அதுக்குரிய வேல்யூவும் அதுக்குரிய கௌரவத்தையும் கொடுக்கலன்னா ஆண்டவர் அதுக்குரியதை கொடுக்க மாட்டார். இதற்கு உதாரணம் நம்ம பார்க்கறது பழைய ஏற்பாட்டில் பார்வோன். ஆண்டவர் எச்சரித்தார், 6 முறை அவன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். 7வது தடவை ஆண்டவரை அவன் இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். 7, 8, 9, 10 கடைசி அடி விடுற வரைக்கும் ஆண்டவரை கடினப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அதை படிக்க வேண்டும். இதுதான் என் வருங்காலம் என்கிற நினைப்போடு, இது என் தேவன் பேசுகிற வார்த்தை என்கிற ஒரு நினைவோடு அதை படிக்கலைன்னா ஆண்டவர் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்த மாட்டேன். என் வசனத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காது அப்படிங்கிறார். இதே எசாயா 29வது அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார். 9வது வசனத்திலிருந்து 29:9, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறித்து இருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகி உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார்.
ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கும். வாசிக்க அறிந்திர ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாத ஒன்றத்தில் புஸ்தகத்தின் இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். காரணம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் எங்களை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்றார். ஆனா இதற்கு மாறாக இன்னொரு காரியத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 57வது அத்தியாயத்துல 15வது வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாக மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார் நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அதே போல 66வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல சொல்லுகிறார், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததுனால இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து இந்த வசனத்தின்படி வாழ வேண்டுமே என்று நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். அவங்ககிட்டத்தான் நான் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஸோ இது தேவனுடைய இன்னொரு பக்கத்தையும் நமக்கு காமிக்கிறது. இன்றைக்கு சொல்றது போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார் 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 என்று போறவர் கிடையாது. என் வசனத்துக்கு நடுங்கிட்டேன்னு அவன் கூட உட்காந்துருந்து உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன், உனக்கு விலைக்கு கொடுப்பேன். இதுக்கு அர்த்தம் என்ன என்று என்கிட்ட கேட்டேன்னா நான் விலைக்கு சொல்லிக் கொடுப்பேன். சீசர்கள் அந்த ஊமைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்ட போது உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு விலைக்கு சொன்னார். அதே போல காது உள்ளவன் கேட்க கடவன், இது என்ன எனக்கு புரியலையே சொல்லுங்கன்னு வந்து கேட்டாதான் விலைக்கு சொல்லிக் கொடுப்பார். அதற்காகத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், சகல சத்தியத்தில் நம்ம வழிநடத்தும்படியாக. முக்கியமான காரியம் அவர் கொடுக்கப்பட்டது அதுதான், சகல சத்தியத்திலும் வழிநடத்துவதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கார். இது இந்த காலத்தில் உள்ள ஆசீர்வாதம். இதை சரியானபடியாக நம்ம உபயோகப்படுத்திக்கணும். கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பாக இயேசு கிறிஸ்து சொன்னதும் ஒரு காரியம்தான். மத்தேயு 24வது அத்தியாயத்துல 4வது வசனம், கடைசி காலத்தினுடைய சின்னம் என்னன்னு சீசர்கள் கேட்டபோது அவர் சொல்லுகிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடையாளம் அற்புதங்கள்லாம் செய்வாங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி செய்வாங்க. இப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசியில நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன புஸ்தகங்களை கொஞ்சம் கிரமமாக தியானிப்பது நமக்கு கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் ஆண்டவருடைய உண்மையான தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நமக்குள்ள டக்குன்னு வெளிப்படுத்தி காமிக்கும். என்றால் இதுதான் சரி என்று சரியானதே நம்ம பார்த்து கொண்டே வந்திருந்தா இந்த கள்ள போதனை வருகிற போது நமக்கு அது தெரிஞ்சிடும், ஆஹாஹா இது கிடையாது, இது சரி கிடையாது, இது தேவனிடத்துல வந்த வார்த்தை அல்ல அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின சபைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த போது எபேசு சபைக்கு சொன்னபோது அவனுடைய பிளஸ் பாயிண்ட் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலன் அல்லாத அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறவர்களை நீ சோதித்து கண்டறிந்தாய், ஏமாற்றுகிற ஊழியக்காரனை நீ அடையாளம் கண்டு அவனுடைய இதுக்கு நீ விலகி இருந்தாய் அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள பாராட்டுறாரு. இது நல்ல ஒரு சபைக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு விசுவாசி கிறிஸ்தவன் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக சொல்லுகிறார். ஆனா ஒரு உண்மையான தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையிலே கடிந்து கொள்ளுதலும் திருத்துதலும் அதோடு அவனை தேற்றுதலும் இருக்கும். உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயம் 16-17 வசனத்துல நமக்கு படித்திருக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. இந்த 4 இருக்கும். அதுல உபதேசம் இருக்கும்,
தவறை சுட்டி காட்டி கடிந்து கொள்ளும், அதை எப்படி திருத்தி வெளியே வருவதுன்னு சீர்திருத்தல கொடுக்கும், நீதி என்னது என்று நீதியை படிப்பிக்க கற்றுக் கொடுக்கும். இது வந்தா தான் அது சரியான. ஆனா கள்ள தீர்க்கதரிசன செய்தியில ஆசீர்வாதம் 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 அது மட்டும்தான் இருக்கும். நீ உன்னை மாற்றிக்கொள், உன்னை திருத்திக்கொள், எதுவுமே இருக்காது. ஆரம்ப காலத்திலிருந்தே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, இப்பவும் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா கடைசி காலத்துல அடையாளங்களாக அவர் சொன்னது, அநேக கள்ள தீர்க்கதரிசி அற்புதங்களும் அடையாளங்களினாலும் அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கப்பட்டு போகாம இருக்குன்னா நல்ல தீர்க்கதரிசியை குறித்து நம்ம அதில் கொஞ்சம் படித்து தெரிந்து வைத்திருந்தா தான் முடியும். கடைசியாக இதில் ஒரே ஒரு குறிப்பு, இந்த ஏசாயா 45வது அத்தியாயத்துல 11வது வசனம், அது ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர் அது. ஆனால் அதை பல இடங்களில் உபதேசமாகவே போதிக்கிறாங்க. அந்த காரியத்தை நம்ம அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏசாயா 45ல் 11வது வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு வந்திருக்கு. இது தமிழில் ஒரு டிரான்ஸ்லேஷன் எரரு. உண்மையிலே ஆங்கில வேதாமத்தில் கேஜேவி என்கேஜேவி படித்தீங்கன்னா அந்த பழைய இதில் அப்படி தான் இருக்கும். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு என்ஐவி இஎஸ்வி இல்லை தமிழில் ரோமன் கத்தோலிக்கர் பைபிள் எடுத்து இந்த வசனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என் பிள்ளையை குறித்து என் கரங்களின் கிரியை குறித்து எனக்கு நீ கட்டளை இடுவாயோ அப்படின்னு தான் வருது. தேவனுக்கு கட்டளை கொடுப்பதற்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது, யாராக இருந்தாலுமே ரைட்டு கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சிலுவைக்கு போக முன்னாடி இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் அப்படின்னு ரிக்வஸ்ட் தான் பண்ணார். சிலுவையில் வேதனைகளுக்கு மத்தியிலுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறத்தான் செய்தார். தேவனுக்கு கட்டளை கொடுக்கறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. இது தமிழில் உள்ள ஒரு டிரான்ஸ்லேஷன் எரரு. இதை நம்ம கொஞ்சம் திருத்தி கொண்டவன. இதை ஒரு உபதேசமாக எடுத்து போதிக்கிற சிலரும் உண்டு. தேவன் சொல்லியிருக்கார் கட்டளை கொடுங்க, அதனால நான் கட்டளை இடுகிறோம் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. தேவனை விட நம்ம பெரிய ஆள் கிடையாது, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் திரும்ப திரும்ப படிக்கிற போது அநேக காரியங்கள் நம்மை குறித்து தேவன் வெளிப்படையாக, தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தேவனுடைய வாயில் வந்த வார்த்தையே மனிதன் சொன்னது. இதை நம்ம படிக்கிற போது தேவன் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும். அதனால் இது அதிகமாக தியானிப்பது மிகவும் நல்லது. இதோடு இந்த வாரத்தினுடைய செய்தி பாடம் முடிந்தது.